ஃபைட் மாஸ்டர் கோல்டன் கோபால் ரைடு வந்துடும். நீங்கள் சம்பளத்தை சொல்லாட்டாலும் ரைடு வந்துடும். நீ என்னைக்கு பயப்படுறீங்களோ 30 நாள் பின்னாடி உட்காருங்கண்ணா. 30 நாள் ரஜினியோட பயணிச்சிங்கன்னா வரும் வரும். ஆனால் இப்போ கணக்கெலாம் பார்த்து ரெடி முடிச்சுருக்கேன் பண்ணிட்டா கோல்டன். ஓகே ஓகே. மாஸ்டர் ரொம்ப கௌரவமாக தான் இருக்காரு. மாஸ்டர்னாலே நான் படத்தில் வைப்பேன் எதிர்பார்ச்சில் ரெவடிக்கல் பேர்லாம் பட்டாசு பாலு, பான்பராக் ரவி, சன்னின் சகடை. அது ரெவடிக்கெலாம் ஒரு அப்படி வச்சா தான் அது ரெவடியாக தெரியும். அது மாதிரி எங்கள் இதில் மாஸ்டருக்கெலாம் சும்மா கோபால்னா பல்படியாது, கோபால் பல்படியா நாங்களுடைய கோல்டன் கோபால் அது மாதிரி மாஸ்டர்லாம் வச்சுக்கணும். அப்படியே இல்லை இதுக்கு ஒரு கிளாஸ் பண்ணி அவங்க கிளாஸ் பண்ணி வாங்குறோம். நாங்கன்னா நானாவது கொக்கி கோபால் வச்சுருப்பேன். தான் சார் பாரு எவ்வளோ நல்ல மனசு, கோல்டன் கோபால். அதுக்கே ரைடு, பேருக்கே ரைடு வரும். மாஸ்டர் முன்னாடியே பேசும்போது சிலட்ட நன்றி உணர்வு இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு பாராட்டிடணும். இந்த மேடையில் நிறைய நன்றி உணர்வு. ரெண்டு கூட அந்த ஜுஜித் டைரக்டருக்கு நன்றி சொன்னார். எது மூஞ்சி காட்டிங்க சார், மூஞ்சி காட்டுச்சு, நான் உடம்பு காட்டிக்காது. நன்றி மாஸ்டர். அதனால தான் அந்த நன்றி ஒரு காலம் இத்தனை படம் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப அழகாக பேசினார், என்கிட்டலாம் புதிய மாதிரி பேசினார். கதாநாயகி ஏஞ்சல் அவருக்கு நன்றி. திருக்குறளில் இங்கிலீஷில் சொன்ன மாதிரி அழகாக பேசிட்டாங்க. சரி ஓகே, கதாநாயகிக்கு தமிழ் தெரியாது, இங்கிலீஷ் பேசிட்டாங்க, ஓகே. புதுசில் வந்தாங்க பாருங்க, அனுராதா பேர் தான் தமிழ் பேர். எங்களெல்லாம் மேலே வச்சு அரண்மனை இங்கிலீஷ் பேசி நாங்கள் என்ன பண்ணுறது? அப்பப்போ புரிஞ்சிச்சு, அப்பப்போ கை தட்டினோம். அவங்க சமைச்சு நாங்களும் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஒரு நாள் வீட்டுக்கு வரா சமைச்சு போடுங்க. ஆனால் உங்களுக்கு பெரிய மனசு பிடிச்சிருக்கு. கணவன் ஒரு பக்கம் வீட்டு பாடிக்கிட்டார், இன்னொரு பக்கம் பையன் வீட்டு பாடிக்கிட்டார். அப்பனும் பையனும் போட்டு லவ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த படத்தை தயாரிச்சது யாருன்னா அம்மா, ஒரு பக்கம் மனைவி. இந்த மாதிரி குடும்பம் யாருக்கும் கிடைக்கும்? இதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்பன் பையன் போட்டு லவ் பண்ணுறதுக்கு காசு செலவு பண்ணியிருக்காங்க. புருஷருக்கு காஸ்டியூம் செலவு பண்ணது அதிகமாக இருக்கும். எத்தனை காஸ்டியூம் அவங்க ரசிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு வகையில் நம்ம அன்பரசு, வீர அன்பரசு அவர் நடித்து சாதிச்சாரோ இல்லையோ, படத்தை இயக்கி சாதிச்சாரோ இல்லையோ, ஒரே ஒரு வகையில் இந்த மேடையில் சாதிச்சிட்டார். அது என்னன்னா, தன்னோட மனைவி வந்து 10-15 தடவை ஹீரோ ஹீரோ ஹீரோட்டாங்க. எங்கேயுமே எந்த பொண்டாட்டியும் புருஷனை ஹீரோ ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒரு 10 பயம் அவங்க வாய் நிறைய ஹீரோ ஹீரோ, இதுக்கு என்ன சாதனை வேண்டி இருக்கு. அங்கேயே அன்பர்ஸு ஜெயிச்சிட்டார். நிறைய குடும்பங்களில் புருஷனை ஜீரோ நினைப்பாங்க, இங்கே தான் ஹீரோ நினச்சிருக்காங்க. ஓகே அன்பர் சார், உங்களை தான் இப்பவும் பேசிக்கிட்டு அங்கேயே எடுத்துருக்கீங்க. அப்புறம் ஜீரோ ஆக்கிவிடுவாங்க. எப்பவுமே ஒய்ஃபை போகும்போது உன்னிப்பாக கவனிக்கணும். ஓகே. அப்புறம் அன்பரசு ஏஞ்சல் 2 கொடுமைப்படுத்தியிருக்காரு. குழுமணாலி
ஃபுல்லாக பனி படர்ந்து இருக்கு. பார்க்கும்போது நம்மளுக்கு குளிருது. இவர் நல்லா கோட் சூட் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த பனியில் கதாநாயகி ஷார்ட்ஸ் தொடப்பெல்லாம் தெரியுது. இப்படியே ஒரு ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுமைப்படுத்துறது. இதுக்கப்புறம் அவங்க 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 ஒரு ஜீன்ஸ் போட்டு இங்கே போகிற சால்வை அங்கே சால்வை போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு க்ளோஸ்அப்பும் அவங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு, ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஒரு கதாநாயகி ஒரு க்ளோஸ்அப் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ்அப் இருந்துக்கூடாது, நம்மளுக்கு நினப்பு வரணும். அந்த மாதிரி ஏஞ்சல் அவர்களுக்கு ஒவ்வொரு க்ளோஸ்அப் லட்டு மாதிரி இருந்துச்சு. நம்ம டைரக்டர் விவரமான ஆள். அவங்க தமிழ் ரொம்ப சிரமம் போல கற்றுக் கொடுத்து பாட வைக்கிறது. க்ளோஸ்அப்புலாம் பாட வச்சிட்டாரு, லாஸ்ட்டில் நடக்க வச்சிட்டார். அங்கேயே கொஞ்சம் தான். இந்த படம் பப்பு சார் எனர்ஜி சார். நீங்கள் 50 வருஷம் ஃபீல்டு இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் டி ராஜா அந்த படத்தில் நடிக்கும்போதெல்லாம் நாங்கள் 10th ஒரு +2 படிச்சிருக்கோம். ஆனால் இன்றைக்கி வந்து உங்களுக்குள்ள எனர்ஜியை பார்த்துட்டு நமக்கு வெக்கமாக இருக்குது. என்னடா அது அவர் அப்படிங்கிறாரு. எல்லாரும் கைதிட்டாரு. அவர் கைது நானும் கைதிட்டேன். அப்போ ஒரு மனுஷன் எனர்ஜியாக மனசு இருக்கும். நமக்கு கொஞ்சம் எனர்ஜி வந்தது. பாபு சார் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் இருந்து இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. தேங்க்ஸ். நம்ம நண்பர் வந்து வெற்றி வேணும் இந்த படத்தில் ஒரு கோ டைரக்டர். ஒரு நாள் ஃபோன் பண்ணார். சார் இந்த மாதிரி ஒரு கமௌண்ட் லவ் ஸ்டோரி இதில் ஒரு கேரக்டர் பண்ணணும் சார் அப்படின்னார். சரி, ஒரு ரொம்ப நண்பர் சார், அவருக்காக நான் யோசித்தேன். வந்துருங்க சார். சரி ஓகே, நம்ம இதுக்கு அதெல்லாம் கேட்கல. எங்கே ஷூட்டிங்னே மேப் அனுப்புனார். ஒரு காலேஜினார். காலேஜில் உங்களுக்கு ஷூட்டிங்னார். மேப் பண்ணிவிட்டாப்புல இந்த நசரத்துப்பேட்டை தாண்டணும்னு சொன்னார் என்கிட்ட. மேப்பு போட்டு நசரத்தை தாண்டி அந்த பக்கம் திருவள்ளூர் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. சரி, நான் போகும்போது காலேஜில் ப்ரொஃபஸராக என்ன பலது போய்கிட்டு இருக்கேன். என்ன காஸ்ட்யூம் போடலாம், என்ன கேட்கலாம். அங்கே போனோன்னே நீங்கள் டைரக்டர் பேரஸாகவே வந்துருக்கேன்ட்டாங்க. ரெடி காஸ்ட்யூம் இருக்குது, காஸ்ட்யூம் வாங்காண்டாங்க. என்ன இவ்வளோ அப்படி தான் இருக்காங்க. சரி ஓகே, நடிச்சுட்டு நடிக்கும்போதே எனக்கு ஒரு மைண்டில் போய்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்லியாக கூப்பிட்டாங்களே, இதை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா. கடைசி முடிச்சுக்கணும் அதை கை கொடுத்துட்டு ரொம்ப நன்றி சார் உங்கள் ஒத்துழைப்புக்கு அப்படி சொல்லி அனுப்பிடுவாங்களா அப்படின்னு டவுட்லேயே இருந்துச்சு. கிளம்பும்போது டக்குன்னு ஒரு கவர் வச்சு அழுத்திட்டாங்க. மனசு அப்போ தான் மனசு அரிச்சு, அப்பா ஏதோ கொடுத்தாங்கப்பா அப்படின்ட்டு. அது ப்ரொடியூசரோட மனசு. ஒரு ஆள் வந்தால் ஃப்ரெண்ட்லியாக யூஸ் பண்ணிக்கலாம்னு இல்லாமல் வந்ததுக்கு ஏதோ கொடுத்து அனுப்பிட்டாங்க. டைரக்டர் பேரஸாக நடிச்சிருக்கிறேன். கமோடோ முன்னெல்லாம் அந்த இராணுவத்தை பற்றி நிறைய கதைகள் வரும், நாட்டுப்பற்று பற்றி நிறைய கதைகள் வரும். விஜயகாந்த் இருக்கும்போது, நம்ம கேப்டன் இருக்கும்போதெல்லாம் நாட்டுப்பற்று கதைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார், அவர் ஹீரோ நடிச்சிருக்கும் போதெல்லாம் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கோம். அவர் ஹீரோவாக இருந்து வில்லனாக மாறினார். நம்ம கேப்டன் அவர்களும் அவங்கள்ட்ட மறைச்சிட்டாரு. நாட்டுப்பட்டு கதையே வரல, போச்சு. இந்த இராணுவ சம்மந்தப்பட்ட கதை வந்து துப்பாக்கிக்கு அப்புறம் இப்போ அமரன் படம் தான் வச்சு. அதுக்கடுத்து கமௌண்டோ லவ் ஸ்டோரி. என்ன அந்த கமௌண்டோ கதையெல்லாம் நாட்டுப்பட்டு இருக்கும், இதில் காதல் போட்டுருக்கும் நினைக்கிறேன். தானே டூயட்டு 2 பட்டு இருக்கு. நாட்டுப்பட்டு இருக்கு, காதல் பட்டும் இருக்கு. இன்னொன்று சொல்லி ஆகணும். இது வந்து அவங்க அனுராதா மேடம் சொல்லும்போது ரிலேஷன் பேசினா அப்போ சிலதுக்கு புரிஞ்சிட்டோம்ல. அவருடைய நெடுநாள் கனவு அப்படின்னாங்க.
அதான் சொன்னீங்க, இங்கிலீஷில் தான் சொன்னீங்க, நெடுநாள் கனவு அப்படின்னாங்க. அது நிறைவேறிச்சு அப்படின்னாங்க. கனவு இல்லை, கனவுலாம் கலைஞ்சிரும். லட்சியம், கனவு என்பது கலையக்கூடியது, லட்சியம் என்பது கலையாது. அது நிறைவேறும் முறை இது லட்சியங்கிறது தொடர்ந்துட்டே இருக்கும். ஏறத்தாழ 20 வருஷம் பயணம். யார் இது? 35 வருஷம் பாருங்க. 35 வருஷம் முன்னாடி ஒரு படம் ஆரம்பிச்சு சினிமா மேலே உள்ள காதல், கமாண்டோவின் காதல்ங்கிறத விட நம்ம அன்பரசோட சினிமா காதல். 35 வருஷம் முன்னாடி படம் ஆரம்பிச்சிருக்காரு. அது சில சூழ்நிலையில் அது ரிலீஸ் ஆகலை. ஆக்சுவலாக ஒரு கஸ்டமர் ஆஃபீஸருங்க. அவர் தேவையாக இருக்குது, நல்லா சம்பாதிச்சு கொடி சம்பாதிச்சு அழகாக செட்டில் ஆகிடலாம். உள்ள இருந்தே இருக்கு. அதுக்கப்புறம் பணி நிமித்தமாக வேலை பளு இந்த பிஸிலேயே அவர் சினிமா தொடர முடியல. ஆனால் அவருக்குள்ளே இருந்துருக்கு இந்த சினிமா கடன், அந்த லட்சியம். சொல்லக்கூடாது, என்ன சொல்லிடுவோம். படம் இமேஜ் பண்ணால் போயிடும், பரவாயில்ல. ரிட்டையர் ஆகிட்டார், தெரியுதா? கல்யாணம் ஆகி ஹனிமூன் போகிற மாதிரி இருக்கார். ஓகேண்ணே, இமேஜில் போகாது சொல்ல, அப்படி தான் தரோம். ஓகே, இப்போ பணி முடிஞ்சது. அந்த சினிமா தாகம் இருக்குல்ல, சினிமா தாகம், மோகம், காதல், என்னென்ன சொல்லலாம். அவர் சினிமாவில் சாதிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி. சினிமா அன்னைக்கு எடுத்து, எனக்கு அன்னைக்கு முடியல, இன்னைக்கு முடியும். அந்த முடியும் முடியும் முடியுங்கிற அந்த ஒரு வெறி தான் இந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரி. அப்போது சினிமாங்கிறது சாதாரண சினிமாவோட ஈர்ப்பு இருக்குல்ல, சினிமா ரொம்ப நேசிச்சிட்டா கண்டிப்பாக சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும். ஆனால் உண்மை நேசிக்கணும். சினிமா சினிமாவில் வந்தால் அப்படி பண்ணலாம், அனுபவிக்கலாம், சினிமாவில் வந்தால் இப்போ என்ஜாய் பண்ணலாம். சினிமாவை லவ் பண்ணணும், நேசிக்கணும், வெறி உண்டு இருக்கணும் சினிமா மேலே. அப்படி இருந்தால் என்றாவது ஒரு நாள் 10 வருஷமா 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம், 35 வருஷம் கூட ஆகலாம், சினிமா நம்மளை சாதிக்க வைக்கும். அப்படி 30 வருஷம் சாதிக்க வச்சவர் தான் அந்த அன்பரஸ். இன்னொன்று என்ன, ஃபஸ்ட்டு சின்ன படம். நாங்கள் இங்கேருந்து பார்த்தா எத்தனை லொக்கேஷன்ஸ், எவ்வளோ பிரம்மாண்டம், எத்தனை ஒவ்வொரு பிரேம் அப்படி இருக்குது. ஆக்சுவலி ஒரு சின்ன படத்துக்கான அறிகுறியே இது இல்லை. நீங்கள் ஆர்டிஸ்ட், நீங்கள் தான் புதுசாக தெரியுங்களே தவிர பிரம்மாண்டமான ஒரு படம் தான் அந்த கமாண்டோவின் லவ் ஸ்டோரி. இந்த படம் அசரே இப்போ இவருக்கு இதுக்கப்புறம் சினிமா தான். அப்போ இந்த படம் வெற்றி அடையும் போது அவர் தொடர்ந்து இதுக்கப்புறம் சினிமா பண்ணிட்டே இருப்பார். என்னை பொறுத்தவரைக்கும் இந்த சிறிய முதலீடுகள், இந்த மாதிரி சின்ன சின்ன ஹீரோக்கள், சின்ன இயக்குநர்கள் படம் பண்ணும்போது தான் சினிமா துறையில் சின்ன சின்ன டெக்னீஷியனுக்கெலாம் வாய்ப்பு கிடைக்கும், சின்ன சின்ன நடிகருக்கெலாம் வாய்ப்பு கிடைக்கும். பெரிய பேனர், பெரிய நடிகர்கள் அது வெற்றிங்கிறது போய் பணம் எங்கே சேருமோ அங்கே சேர்த்துட்டே இருக்கும். அது விஷயம் வீர அன்பரசு மாதிரி இயக்குனர், அனுராதா மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் படம் பண்ணும்போது சின்ன கேமராமேன், சின்ன காஸ்டியூமர், சின்ன மேக்கப் மேன், சின்ன ஆர்ட் டைரக்டர், இப்படி சின்ன சின்ன பிலிப்பு கணக்கெலாம் ஒரு வாய்ப்பு, வருமானம் கிடைக்கும். அது மாதிரி என்னுடைய இதெல்லாம் இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்க வேண்டும், இந்த மாதிரி ப்ரொடியூசர்கள் தொடர்ந்து படம் பண்ண வேண்டும். அப்பொழுது தான் இங்கே இந்த சினிமா நம்பியிருக்கு நிறைய தொழிலாளர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த அடிப்படையும் சரி, அன்பரசு அவரோட அந்த லட்சியம், இந்த வெறிக்காகவும் சரி,
உண்மையிலே அனுராதா மேடம் மாதிரி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருங்க சார். ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்க புருஷன் சம்பாதிச்சு வந்தால் அந்த மாதம் வந்து நான் ஃபஸ்ட் பைசா வாங்கி வச்சுப்பாங்க. அப்புறம் அங்கேயே கெஞ்சணும், 1000 ரூபா கொடு, 2000 கொடுன்ட்டு. ஆனால் உண்மையிலே உங்கள் மனைவி உங்கள் லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்காக அவங்க பக்கத்தில் நின்றுருக்காங்க. நல்லா உண்மையிலே இந்த குடும்பம் நீ ஃபஸ்ட்டு போய் குடும்பத்தை சுற்றி போட்டுங்க. முதல்ல பையன் நடிச்சிருக்காப்புல கமலஸ்வரி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தொடர்ந்து நீங்கள் படம் பண்ண வேண்டும். இதே மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்ப கலைஞர்களாக வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம். என்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் பேரரசு அவர்களுக்கு எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் என்னுடைய அழைப்பை ஏற்று பிரம்மாண்டத்துக்கே பேர் போன திரு கலைப்புலி தான் சார் அவர் வந்திருந்தார். அவர் டாக்டரேட் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு இங்கே வந்துட்டார். நான் வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அடுத்து நாங்கள் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே ஒரு நட்பாக இருந்த திரு சிவராமன் மியூசிக் டைரக்டர். நாங்கள் 2 பேரும் கதை பேசுவோம். அவர் டியூன் சொல்லுவார். நாங்கள் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். அவர் வந்து ஒரு 3 நாள் சாங்கு டியூனை கம்போஸ் பண்ணிட்டாரு. அது மேலே ஒரு இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருந்தது. அதை வந்து கஷ்டப்பட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். கார்த்திக் ராஜா சார் அப்ரோச் பண்ணும்போது அவர் சொன்னார், நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னார். கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன சம்பளம் கொடுக்கணும்னு கேட்டேன். நான் எதுவும் டிமாண்ட் பண்ணல, நீங்கள் எதை கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். அது சூப்பர் மியூசிக் டைரக்டருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு போய்ட்டு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சாங் வேணும்னு கேட்டேன். நைட்டு 8 மணிக்கு கேட்டேன். சரி பண்ணிடலாங்கன்னாரு. போயிட்டு வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டேன். காலையில் 8 மணிக்கு ஃபோன் வருது அவர்கிட்ட இருந்து. என்னன்னா, சாங்கை கம்போஸ் பண்ணி அதை யார் பாட வச்சாருன்னு தெரியல, பாடிட்டு காலையில் 8 மணிக்கு எனக்கு போட்டு காட்டினார். அதாவது ஒரு இரவுக்குள்ளார கடுமையாக வேலை செஞ்சு அதை வந்து அற்புதமான சாங்காக கொடுத்தாரு. நான் பிரமிச்சு போயிட்டேன், என்னடா இந்த மாதிரி ஒரு சாங்காக கொடுக்குறாருன்ட்டு. படத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். அதை வந்து நான் போட்டு காட்டக்கூடாதுன்னு தான் ஒரு 4 பாட்டை ஒதுக்கி வச்சுருக்கேன். அது அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கதை ஃபுல்லாக தெரிஞ்சு போயிடும். அவர் ஒரு மியூசிக்கு மேஜிக்கல் மேன் தான் சொல்லணும். அதாவது ரீரெக்கார்டிங்கு கூட எனக்கு 21 நாள் டைம் வேணும்னு கேட்டார். சரிங்க சார்னு விட்டுட்டேன். அது என்ன 21 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து திருவண்ணாமலை போவார், அவங்க சொந்த ஊருக்கு போவார், வருவார். ஆனால் நைட்டில் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது எனக்கு தெரியல, நிறைய பேர் அவரை மிஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வெரி சாஃப்ட் நேச்சர். இன்னொரு விஷயம் என்னென்னா, பாவலர் வரதராஜன் சார் அவருடைய புதல்வன் சிவராமன் இசையில் திரு இசைப்புயல் ஏஆர் ரஹ்மானின் தங்கை இஸ்ரத் காதரி அவர்களை அணுகிய போது அவர்களும் எனக்கு மறுப்பு தெரிவிக்காமல் இந்த படத்தில் 2 பாடல்களை பாடி தந்தார்கள். அந்த 2 பாடல்கள் தான் இந்த குழுப்பணியில் நீங்கள் கேட்ட பாடல்கள். அவங்களும் எதுவும் என்கிட்ட எதுவும் பேசல, டிமாண்ட் பண்ணல, எதுவும் கேட்டது கிடையாது. கேட்ட உடனே பாடி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, லிரிக்கல் வீடியோக்காக நீங்கள் குழுப்பணி வரணும்னு கேட்டிருந்தேன். அவங்க சிரமம் பார்க்காம வந்து அதை அங்கேயே பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் இனிமேல் நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். அந்த பாடல்களை நீங்கள் AAA மியூசிக்ஸில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இருக்கும். இவங்க வீட்டு கலவையில் இந்த வீட்டு கலவை கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஆனால் 2 பேர்கிட்டையும் நான் நட்பாகவும் பழகினால யாருமே வந்து அது நான் பண்ணலை அப்படின்னு சொன்னதில்லை, பண்ணி கொடுத்தாங்க. இது ஒரு பெரிய இதாக தான் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, பேரரசு சாரை கூப்பிட்டோன்னா வந்து சின்ன கெஸ்ட் ரோல்னாலும் பண்ணி கொடுத்தது ரொம்ப பெருமையாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் பிரம்மாண்டம் இயக்குனார். அவரை போய் நான் இயக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்.
ஏன்னா அவர் விஜய் சார் விஜயகாந்த் சாரெல்லாம் வச்சு பண்ணார். அவர் எப்படி உள்ளுக்குள்ள ஒரு பக்கத்தில் இருந்துகிட்டே இருந்தது. அதே மாதிரி ஊமை விழிகள் இயக்குனர் வந்து அரவிந்தராஜ் சார் இயக்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னீங்கன்னா பிருத்திவிராஜ் அவர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்காருங்க. ஒரு 27 படங்க பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்லியாக நான் கூப்பிட்டேன். நான் என்னென்னா நான் வந்து எனக்கு ஒரு நாள் கால் ஷீட் வேணும்னு கேட்டேன். நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், டே நைட் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. சரி எனக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க அப்படின்னு போட்டேன். போட்ட உடனே நைட் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு காலையில் வந்து நேராக ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அப்படியே ஏர்போர்ட்லேருந்து வந்தார். வந்துட்டு எனக்கு ஆக்ட் பண்ணி கொடுத்துட்டு திரும்ப ஈவினிங் ஃப்ளைட்டில் பிடிச்சிட்டு அடுத்த நைட் ஷூட்டிங் போயிட்டார். அவரோட ஹார்ட் ஒர்க்கும் சரி, அவரோட டெடிகேஷன் சரி, ஹி இஸ் கிவிங் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு ஃப்ரெண்ட்ஷிப். அந்த ஒரு எதுவுமே மறுப்பு தெரிவிக்காமல் என்னோட நட்பு அவர்கிட்ட தொடர்ந்துட்டே இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். என்னோட எல்லா படத்துலையும் அவர் பயன்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஏஞ்சல் நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். உண்மையாலுமே ஐஸ் பேக்ரவுண்டில் வெறும் சாரியில் தான் வந்து அவங்கள கீழே படுத்து ஆக்ட் பண்ணாங்க. அவங்க லிரிக் தமிழ் பேசுகிறது கொஞ்சம் கஷ்டம். நல்ல ட்ரைனிங் கொடுத்தேன், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, நல்ல டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. கொஞ்சம் ஸ்பார்க் பிடிக்கிறது தான் கஷ்டம். ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டக்குன்னு முடிச்சுடுவாங்க. இவங்க வந்து ஃபஸ்ட் கிளாஸாக நடன இயக்குனர், டான்ஸ் மாஸ்டர், நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு நல்லா என்னையும் ட்ரைன் பண்ணாங்க, அவங்களுக்கும் நல்லா ட்ரைனிங் கொடுத்தாங்க. நல்ல ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஃபைட் மாஸ்டர் கோல்டன் மொபைல் சார், அவர் வந்து என்னோட ரொம்ப வெரி லாங் டைம் என்னோடய ப்ராக்டிஸ் அவருக்கு தெரியாது. ஆனாலும் அவர் சொன்னோன்னே இது டூப் இல்லாமல் நான் பண்ணிடுறேன், நானே பண்ணிடுறேன். ஒன்று இங்கே வந்து எனக்கு பேசிக் குங்ஃபு ட்ரைனிங் கொடுத்தது வடிவேல் இங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு ரொம்ப அமைதியாக. அதே மாதிரி என்னோடய அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு கங்கைமரன் சார் வரதா இருந்தது. அவரோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இறந்துட்டு இருக்காங்க பெங்களூரில். அதனால் அவர் ஃப்ளைட்டில் போகும்போது அங்கேருந்து எனக்கு அவர் போகிற கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டு வீடியோ பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அவர் சரி ஓகே சார், நோ ப்ராப்ளம், நான் அடுத்த இதில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆர்கே செல்வமணி சார் வரணும். அவர் ஒரு விஐபியோட மேரேஜுக்கு பெங்களூர் போயிட்டார். ஸோ அவர் வர முடியல. அவருக்கும் என்னோட ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா கூப்பிடும்போதெல்லாம் போய் பார்க்கும்போதெல்லாம் டக்குன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவார். அவரும் சரி, பேரரசு சாரும் சரி. அவர் வந்து ஏன்னா இந்த இயக்குனர் சங்கத்துக்கு நான் அது வந்து பெரிய ரெஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இயக்குநர்கள் எல்லாருமே வந்து கூப்பிட்டோன்னா வந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே போகும்போது ரொம்ப இதுவும் இருந்தது. இந்த படத்தில் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் நான் வந்து இதை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2-3 பேர்த்துக்கு மிஸ் பண்ணிட்டேன் சால்வ் போடுறதுக்கு. சசனா ரோஸ் அண்டு சுஜித், மாணிக்கராஜ் சார் கொஞ்சம் வாங்க சார். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தோட ஹிந்தி வருஷனை வந்து மியூசிக்கை வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்த திரு சத்யா அவர்களை கொஞ்சம் மேடை கலைக்கிறேன். கொஞ்சம் ஃபுல் ஹிந்தி வெர்ஷன், தமிழ் சாங்ஸை விட ரொம்ப ஹிந்தி ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தேங்க்ஸ் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும். அதோட ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது அன்பு சார் என்னோட ஒரு சாங்கை பார்த்துட்டு நீங்கள் ஒரு சாங் பண்ணுங்க, நல்லா இருந்தால் நான் எல்லா சாங்கையும் கொடுக்குறேன்னா அதே மாதிரி கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், அவர் சொன்ன வாக்கா காப்பாற்றுவார். அது இல்லாமல் நம்ம சம்மந்தப்பட்டவங்க அவங்கள பண்ணுங்க, இவங்க போடுங்க, அந்த மாஸ்டர் போடுங்க, இந்த மாஸ்டர் போடுங்க சொல்லும்போதெல்லாம் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆகல. நான் மாஸ்டர் வச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒத்த காலேருந்து பண்ணார். அது இல்லாமல் நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு. மேம் வந்து ஒரே ஒரு சாங் மட்டும் தான் வந்தாங்க. அதுக்கு முன்னாடி மேமை நான் பார்த்ததே இல்லை, ப்ரொடியூசர் மேமை. அவங்க வந்தது ப்ரொடியூசர்னே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு காமா இங்கே இதுக்குள்ளே பேசுகிறாங்கல்ல, அங்கே வந்து அவங்க ஒரு குடும்ப பெண் அப்படி இருந்தாங்க. எனக்கு அவங்க தான் ப்ரொடியூசராக அந்த மாதிரி பேசவே மாட்டாங்க, ரொம்ப சைலண்ட். ஆனால் இங்கே இவ்வளோ பேசியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம், எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொன்னதுக்கு. அப்புறம் நம்ம மீடியா நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் தான் எங்களை வந்து எந்த ப்ரமோஷன்லேயும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கிளிப்பும் போடுறது நீங்கள் தான்.
எங்களை வந்து நீங்கள் தான் ப்ரொமோஷன் நல்லா பண்ணணும். அது இல்லாமல் படம் ரிலீஸ் ஆகும்போதும் உங்கள் ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும். நல்லபடியாக அந்த படம் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த படத்தை பண்ணும்போது நிறையா சாருக்கு போராட்டம் வந்துச்சு. நான் வந்து ஒரு 3 இயர்ஸாக எங்கள் சார் கூட இருக்கேன். ஆக்சுவலி மாஸ்டரோட ஒர்க்கு 3 days தான். பட் 3 இயர்ஸாக அவர் கூட ட்ராவல். ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக் கட் பண்ணி வந்தேன், செகண்ட் பர்த்டே கட் பண்ணேன், தேர்ட் பர்த்டே அவர் தான் கட் பண்ணார். அவர் வந்து மொத்தத்தில் பார்க்க போனால் எங்கள் ஃபேமிலியில் அப்பான்னு சொல்லலாம், அண்ணான்னு சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். எந்த ஃபங்க்ஷன்லையும் எங்களை யாரையும் விட்டு வைக்க மாட்டார். எல்லாருக்கும் கூப்பிட்டு என்ன ஃபங்க்ஷன் எங்களை என்ன பண்ணுமோ கரெக்டாக பேசி மரியாதை கொடுத்து பேசுகிற ஒரு மனுஷன். அவர் இந்த இடத்துல சக்ஸஸ் ஆகிருக்காருன்னா அவரோட தைரியம் மட்டும்தான். அவரோட பிடிவாதம் சொல்லலாம், பிடிவாதம் இருக்கும் எல்லாருக்குமே. அந்த பிடிவாதனால தான் இவ்வளோ தைரியமாக இந்த இடத்த கொண்டு வந்தார். எல்லாரும் சொல்லுவாங்க, சார் அப்படி பண்ணலாம் சார், இப்படி பண்ணலாம் சார், எங்கேயுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். கரெக்டான பர்சன் சொன்னால் கேட்பாரு, இல்லைன்னா அவர் இஷ்டம் தான் பண்ணுவார். அது மாதிரி நான் கேட்டதெல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் சப்போர்ட் பண்ணார். நல்ல பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நம்ம படத்தில் போட்டு பண்ண வச்சார். அவங்கெல்லாம் செம்மையாக அவர் கோஆப்ரேட் பண்ணி பண்ணாங்க. அவர் ஃப்ரெண்ட்லியாக பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் செம்ம லெவலில் வந்துடுவீங்க சார். அதோட நம்ம ஆகாஷ் அடுத்த கம்மிங் ஹீரோ. ஏன்னா அப்பா அந்த வயசில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகி சில படங்கள் நிற்கும் போது அதை ஃபீல் பண்ணி தான் மாஸ்டர் நான் இது பண்ணணும்னு சொல்லி பிடிவாதமாக பண்ணுறேன்னு சொன்னார். அப்போ வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க சார். நான் இப்போ அந்த புலி சிங்கம் வீரர் என்ன சொல்லலாம், அந்த வீரரோட குட்டி கண்டிப்பாக ஜெயிக்கும். ஜெயிச்சு நல்ல ஒரு நேரத்துக்கு வருச்சு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். Good evening to everyone. I am Anuradha, being the producer of this film. It's my privilege to propose the gratitude on this occasion. Let me start by giving the glory to the Almighty God for making today's occasion a resounding success. Secondly, I remember my mother-in-law, my father-in-law, my father and my mother. I always feel that their blessings are with us. So thank you so much for them. And thirdly is about my family. My family is a very small family with a number of just 52 only. So they are all the way here. Please raise your hand. Those who are here, thank you so much for supporting us and being here. Thank you so much. Thank you so much. And secondly, as my family, that is the production family, that is the Commandovan love story. So here, I respect all the dignitaries who are here. Namaste to everyone here. And then the first, when they started this program, they were saying that the compare was saying that Muyarchi Tirunayakkum. Muyarchi da Kattaima Anbansu sir Nodaya Muyarchi. It is not just from the immediately it hasn't been taken, but it has taken for years together because I know him from 2002. So right from 2002, even before I don't know. So he is interested only in the film. He wants to take how to compose all that one. Even when we are in the travel, he used to give the stories எல்லாத்தையும் எழுதுவாங்க, இல்லைனா வந்துட்டு அந்த லிரிக்ஸ் எழுதுவாங்க. Each and everything எல்லாமே நோட் பண்ணுறது எல்லாமே இருந்தாச்சு. So even midnight when he sleeps also he will write all that one. So அந்த மாதிரியா ஒன்னொன்னுமா கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு ஒரு மனுஷன் வந்துட்டு இவ்வளோ வருஷானிக்கு அதை ஒரு ட்ரீமாக வச்சு இன்னைக்கு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னான்னா இட்ஸ் ரியலி அண்ட் ஹார்ட் ஒர்க். எங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஹூஎவர் யாரெல்லாம் அவருக்கு 30 இயர்ஸ்லேருந்து தெரியுமோ எவ்ரி ஒன் வில் சே சாதிச்சிட்டாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க சாதிச்சிட்டாங்க. தேங்க்யூ. எல்லாருமே சொல்லுவாங்க அப்பா சாதிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஒரு இது வந்துட்டு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக வச்சுட்டு ஒரு பர்சனுக்கு இருக்குன்றது வந்துட்டு இட்ஸ் ரியலி கிரேட் அண்ட் ரியலி ஐ ஷுட் அப்ரிஷியேட் ஹிம் ஃபார் திஸ். Secondly, the cast and the crews who are here, everyone, I should thank them. The songs have all came out well. Vasanthi ma'am, ரொம்ப thanks ma'am. Shivaraman sir oda 15 years back எடுத்த அந்த சாங்னுடைய மியூசிக் கம்போஸ் பண்ணனது now it is very popular-ஆக போயிருக்கு. ரொம்ப thanks ma'am. Thank you so much. And I should thank even the media people also.
Right from the first outlook and the first look இருந்துட்டு எல்லா வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு you are being updating everything in the social media. அதனோட ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லா வந்துட்டே இருக்கு. Thank you so much. And see, I have taken a big list because I have to thank each and everyone, because this is the time I can thank everyone, so that's why I have taken it. So first of all, I should thank Perarisa sir and Aravind sir. So thank you so much sir. நீங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த ஃபிலிமில் நீங்கள் வந்துட்டு கெஸ்ட் ரோல் ஆக்ட் பண்ணனதுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் வந்துட்டு regarding the hero and the heroine, ரியலாக வந்துட்டு ஹீரோக்கு ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் ஈவன் த ஹீரோயின் ஆல்சோ மேம், your songs all came out well. So now only I am seeing the songs. He has made even that also as a secret. And today only I am seeing being as a producer. I am seeing the song today, even my son's song also. Diana ma'am was asking me, ma'am, have you seen your son's song? No. So today only I am seeing it. So that's how he has kept the things secret. So that has to be appreciated, Anbalsu sir. And Dorai Pandian sir and Shaktivel sir, thank you so much. You have been the pillar for him. So all the best. பில்லர்னா வந்துட்டு டு த டைரக்டருக்கு ரொம்ப இதுவாக நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் உஷா மேம், தேங்க்யூ ஸோ மச் who have volunteered yourself to help us. Thank you so much ma'am. Dorai Pandian sir and Usha ma'am, they have a really high background profile, but I am not supposed to disclose that because it is being strictly instructed by the director not to disclose. So I am not doing it. But anyway, you can get it later. That information you can get it later from others. Thank you sir. Thank you so much. But that is your identity ma'am. Okay. And regarding this I'm not very clear about the names, all that one. Janaki ma'am and Sridevi ma'am, thank you so much ma'am for supporting us. Thank you ma'am, thank you. And then Dorai Pandian sir and Mullai sir, thank you so much sir. உங்களை நான் விட்டுட்டேன்னு சொன்னேன்னாக்கா நீங்கள் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டியாச்சு. ஸோ அட்லீஸ்ட் we will consider next time to take you to the outdoor shooting definitely. If possible, we try to give an duet song as well. You are here sir? You are here sir? Yes. Thank you so much. And then I should thank the cameraman. Sir, thank you so much sir. The shots all, it came out well. Thank you so much sir. Thank you so much. And then your team also. I wish even your team also sir. And then the dance master Diana ma'am and your team, thank you so much. ரெண்டு பேரையும் நல்லா ஆட வச்சிருக்கீங்க. Thank you so much. And the fight master Mr. Gopal sir and your team, thank you so much sir. Here I should appreciate one thing. I should tell you, the fight master who has taken up, he made the hero to do all the stunts without any do. That has to be appreciated. So that is there. And the PRO, Mr. Govind sir, is here. Okay, thank you so much sir for actively posting all the videos and all the updates, everything in the social media. Thank you so much sir. And the costumer Mr. Nathan sir, thank you so much sir. Costumes ellame songs liye romba nalla vandirukku. Maybe how it will be in the film, I don't know. I'll see sir. Thank you so much sir, costume sir. And the editor Mr. Bhuvanesh sir, yes is here. Thank you so much. Ungalod kai romba paathukonga. Thank you so much. And I am the one who is disturbing every time by insisting my other director to see, I want this one in the pattern like ipdi irukano, ellame changes, even the voice, everything. So I am very sorry, but anyway the things have come out well. Ultimately the things have come out well. We should think it in that way. Thank you so much. Thank you. And
hairdresser Nagamani ma'am, and makeup man Dinesh sir. Thank you so much for your support. And Jay Kumar and Saranjeevi sir. Assist Jay Kumar sir. Yeah, he is there. So please, yeah, sir. Thank you so much, sir, for your support. And Saranjeev is here. Please raise your hand. Let me see. Yeah, thank you so much for your support. Yes. And then Soumya Jaykumar. Okay, please raise your hand. Ma'am, thank you so much. Thank you so much. She is the one who has helped the director to write the dialogues, which is being already scripted with a beautiful handwriting. Thank you so much, ma'am. And then Bablu sir, Prithvi sir, Bablu sir. Sir, thank you so much, sir. Thank you so much, sir. My husband, the director has given a big, he has given a big note. He asked me to read that one, so I like to read it. 1 minute. One minute, sir. So he has the Pan India artist, and then you were saying dynamic hero, all that one. Many lists, he have listed many things, but I forgot. I am very sorry to say this one, sir. But anyway, you are always an evergreen superstar. Thank you so much, sir, for being here and your presence, valuable presence. Thank you, sir. Thank you here. And each one of you who are present here, who have taken the pain to be here, to be the part of this show, thank you so much. And I wish everyone to watch this film in the theater, and each one of you requested to watch the film in the theater. So that is there. And then what else I have to say? I have many things in my mind. And one more thing, during the shooting, that is in Manali and even in Jawad Hills and all. So it was really a risky thing all that one. So every day I used to pray to the God, like all the people who were to the trip, to the spot. I pray that they should come back in a safe with a safe journey. So all that have happened, really thanks to the Almighty. And my son's friend, that is Mr. Akash Muthu's friend, to please raise your hand, Mr. Sai Saktivel and Rishabh. So thank you so much. They have acted in this film. Thank you so much. So I would have missed, in case if I would have missed anyone, please kindly excuse me for being that. So thank you so much for supporting us. And the dinner is, we have who's sir, me sir? Okay, multi-language, definitely sir, definitely. At a time we have taken the three, Tamil, Telugu and Hindi, he has taken it. So all the best, I wish all the best to Anbu sir for taking up this film, and then for your upcoming projects as well. So all the best. Okay, it's just for the fun. Okay, yes. Thank you so much. Thank you all. And one more thing. Diana ma'am is the one who has initiated the shots, everything to Manali, and the songs have all came out well. Really, thank you, ma'am. Diana ma'am, super it was. So I should thank that one. And Jay Kumar sir and Saranjeevi is here. Okay, thank you, sir. Thank you so much for the being. Yes, thank you. Thank you. Good evening. And I feel that definitely we will meet soon in the success meet. All the best to the cast who and the cast and the crew. Thank you so much. So all the AAA music, that is the banner of
AAA பேனரில் AAA பிக்சர்ஸ் பேனரில் கமெண்டபிள் லவ் ஸ்டோரி ஆடியோ லான்ச் எல்லாமே இட் இஸ் coming in the live, so you can watch that one and everything will be posted in the WhatsApp as well. Am I right, sir? Yes. Yes, thank you all. Thank you so much for. எல்லாருக்கும் வணக்கம். அனு மேம் வந்து நிறைய பேசி தேங்க் பண்ணி அப்படியே ஒரு காத்தோரமாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிட்டாங்க. டின்னர் இஸ் ரெடி அப்படின்ட்டாங்க. எல்லாருக்கும் நீங்கள் முடிங்கடா டே இப்படி காத்துறாங்க. ஆனால் முடி சீக்கிரம் போங்க, சாப்பாடு வெயிட்டிங்க. எஸ் தட்ஸ் ப்ராப்ளம். நான் வந்து 50 வருஷமா சினிமாவில் போராட சினிமாவில் இருந்திருக்கேன். பட் இன்னைக்கு நான் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பேன் இந்தியா ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறாங்க. இன்னும் ஒரு 6 மாதத்தில் பேன் இந்தியாவில் பேன் வேர்ல்டு ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. நான் பண்ணுற 2 படம் வந்து 365 லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சினிமா வந்து என்னன்னாங்க, நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும், இல்லைன்னு வச்சுங்களேன் யாருமே மதிக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம அந்த பக்கம் அங்கே மூக்கு கீழே இருப்போம், நம்மளை பார்க்காமலே போயிடுவாங்க. இதெல்லாம் கூட நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் வந்து அன்பு சாரை ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் பேனாக இருக்கட்டும் கேனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும், சார் வாங்க சார் உங்கள் பர்த்டே நீங்கள் கேக் என் கூட கட் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொரு பர்த்டேயும் என்னை வர வச்சு கேக் கட் பண்ணி 5000 ரூபாயில் ஆரம்பித்து எனக்கு 50,000 வரைக்கும் வந்திருக்காரு. 5 கோடி வாங்கின அவருக்கு. அனு மேடம் சொன்னாங்க, we are a small family of 52. But what you don't know ma'am is that இன்னைக்கு வந்து மேடையில் ஜாமான்லாம் உட்காந்துருக்காங்க, பேரரசர் வந்திருக்காருங்க, ராமு சார் வந்தார், கார்த்திக் வந்தாங்க. ஏன் அப்படின்னா அன்பு சார் வந்து வைஃப் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தவிர அவர் வந்து நிறைய சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு அவர் சம்பாதிச்சது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் லவ் தான். கூப்பிட்ட குரலுக்கு நம்ம எல்லாரும் ஓடி வர பாருங்க. இண்டஸ்ட்ரியில் யார் கூப்பிட்டாலும் இட் கேன் பி த இளையராஜா ஃபேமிலி, ரமன் ஃபேமிலி, ஒரு டைரக்டர்ஸ். அன்பு சார் வந்து அன்பு அப்படிங்கிற பேர் வச்சதுனால என்னமோ தெரியல, ஹி இஸ் 24 கேரட் அன்பு. நான் வந்து அவருடைய பெரிய ஃபேன் தான். ஏன்னா எனக்கும் அந்த கதை ஸ்கிரிப்டிங் இதெல்லாம் நிறைய ஆர்வம் உண்டு. அண்டு குட்டி 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 குட்டியாக அவர் வந்து நிறைய கதை வச்சுருக்காரு. திஸ் இஸ் வெரி குட் ஸ்டோரி. ஆனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஒரு 50-100 கதை வச்சுருக்காரு அவர். அண்டு சினிமாவில் வந்து அது அப்போ தான் நடக்கும். ஸோ இன்றைக்கி தான் டைம் வந்திருக்கு. அன்பு சார் வந்து அவருடைய பயணம் ஆரம்பிச்சிருக்காருங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும், நம்மளாம் நிறைய இந்த மாதிரி ஒன்று சேரணும், நிறைய அவருக்கு பாராட்டுகளும் கைத்தட்டுகளும், அவர் வளர வளர நம்மளும் கூட சேர்ந்து வளருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு டின்னர் இஸ் ரெடி. ஸ்டோரி இதில் ஒரு கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த மூவி எனக்கு இதில் நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். அந்த மைக்ல பேசுங்க, போனே மைக்ல பேசுவான். இதில் நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். இதில் நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கோபால் மாஸ்டர் அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மூவியை போய் கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடை பார்க்குறதுக்கு. ப்ரொடியூசர் அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு படத்தை கொடுக்கறதுக்கு, அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுத்ததுக்கு. எங்கெல்லாமா போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது.
சார் சொன்ன மாதிரி, தானி சார் சொன்ன மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. விதவிதமான ட்ரெஸ்ஸில் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. எனக்கு அதில் வந்து அவருக்கு அம்மாவாக நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அன்பு சார். அது ரொம்ப சென்டிமெண்ட்டாகவும் சொல்லக்கூடாது, படத்தை பார்க்கும்போது நீங்கள்லாம் தெரிஞ்சுக்குவீங்க. என் பேரன் இருக்கான் ஒருத்தன், சாரோட பையன் தம்பி, அவர் எனக்கு பேரனாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே எல்லா நடிகைங்களுக்கும் அதில் வேலை பார்த்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது படம். பாடல்கள் நல்லா இருக்குது, இசை அருமையாக இருக்குது. நீங்கள் எல்லாருமே இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்க்கணுன்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Hello everyone, I am not very fluent in Tamil yet, so I'll just continue in English. I am really excited for all of you to see this movie. A lot of people have put in a lot of hard work of months and months for what you just saw on screen. I'm very excited for all of you to go to the theaters and watch the movie and really love it. Thank you. வணக்கம். அண்ட் மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும் வணக்கம். தயாரிப்பாளர் திருமதி அனுராதா அன்பரசு அவர்களுக்கும் விழாவின் நாயகன் திரு வீர அன்பரசு அவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஸ்ரீதேவி ராமச்சந்திரன். இந்த AAA பிக்சர்ஸ் லவ் ஸ்டோரி படத்தில் ஹீரோயின் ஏஞ்சலுக்கு மதரா பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு வித்தியாசமான கதைக்களத்துடன் கூடிய ஒரு அற்புதமான காதல் கதை. இந்த படத்தில் எங்கள் எல்லாரையுமே ரொம்ப நல்லபடி வழி நடத்தினார் திரு வீர அன்பரசு அவர்கள். ஸோ அவருக்கு என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். இது அவரோட முதல் படமாக இருந்தாலுமே அது வெளிக்காட்டிக்காத அளவுக்கு ரொம்ப நல்லாவே எங்களை மென்டர் பண்ணார். ப்ரொவைடட் இது அவருக்கு முதல் படமாக இருந்தாலுமே அவர் நடிப்பிலையும் சரி, அந்த கதையை கொண்டு போன விதத்துலையுமே சரி, ஒரு நல்ல ஒரு முத்திரையை பதிச்சார். ஸோ அந்த விதத்தில் என்னோட வாழ்த்துக்கள் சார். எங்கள் எல்லாரையும் ரொம்பவே அழகாக காட்டின டிஓபி மிஸ்டர் வில்லியம்ஸ்க்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய சக்ஸஸாக கொண்டு வர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஊடக நண்பர்கள் எல்லாருமே உதவி செஞ்சு இந்த படத்தை ரொம்ப பெரிய சக்ஸஸாக கொண்டு வரணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.